प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. सूर्यस्पर्ति किरीटमूर्ध्वतिलक प्रोत्पासि पालान्तरं कारुण्य कुलनेत्रमध्रकसितोल्लासं सुनासापुटं गण्डोद्यल्मकरापकुण्डलयुगं गण्डोज्ज्वलत्कौस्तुभं त्वत्रूपं वनमाल्यकारपटल श्रीवत्सदीप्रं भजे. 75 தசகத்தை நாராயண பட்டத்திரி நாராயணியத்துல பூர்த்தி பண்ணார். மொத்தமா 100 தசகங்கள். அதுல பாகவத சாரமாக கண்ணனுடைய பலவிதமான வைபவங்களை அனுபவிக்கக்கூடிய தசமஸ்கந்தம் பாலலீலைகள்லாம் பூர்த்தி பண்ணி கம்சன் அவனை அழிக்கணும், அவனை துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்ணணும்ன்ற ஒரு காரியத்துக்காக அவதாரம் பண்ண காரியத்தை இந்த 75வது தசகத்துல கண்ணன் பூர்த்தி பண்ணி மதுராபுரியில தான் முடிசூடா மன்னனாக உத்தவரை மந்திரியாக கொண்டு சர்வ ஜனங்களுடைய ஒரு க்ஷேமத்திற்காகவும் தாயார் தகப்பனாரான வசுதேவர் தேவகிய ஆனந்தப்படுத்திண்டு குதூகலமாக இருந்திருக்கான்ற ஒரு பரிணாமத்துல அடுத்த தசகமான 76வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை குருவாயூர்ல பட்டத்திரி குருவாயூரப்பரணத்துல துவங்கிட்டாராம். நாராயணியத்துல நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பாகவதம் பழம், நாராயணியம் அதுல பிழிஞ்செடுக்கக்கூடிய சாறு. அது 18,000 ஸ்லோகம் பாகவதம். அதுல 1036 ஸ்லோகத்துல சுருக்கமா பட்டத்திரி எந்த விஷயமும் விடாம வர்ணிக்கிறார். ஆனா ஒரு பாகவதோத்தமன் சொல்லி பாகவதோத்தமன் கேட்டது பாகவதம். சுகர் சொன்னார், பரீட்சித்து கேட்டார். ஆனா பாகவதோத்தமனான நாராயண பட்டத்திரி சொல்லி உன்னி கிருஷ்ணனான கல்விக்கிரகமான பாதாள அஞ்சன கல்லான குருவாயூரப்பனே தலையாட்டி கேட்டு இருக்கிறது தான் இந்த நாராயணியத்தினுடைய ஒரு வைபவம். அதுல இந்த 76வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி குருவாயூரப்பா கத்வா சாந்தி பணிவும் அதசதுஷ்டி மாத்திரைகி அகோபிகே சர்வஜஸ்தோ சகமுசலினா சர்வ வித்யாமோகம் கிரகித்வா புத்ரோ நஷ்டோ யம நிலையநாத் ஆகிருதம் தக்ஷிணார்த்தமோ தத்வா தஸ்மை நிஜபுரமகா நாதயன் பாஞ்சசன்யோ. குருவாயூரப்பா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எது முக்கியம்னா குருவனுடைய அருள் முக்கியம். குருவருள் இருந்தா தான் திருவருளானது கிட்டும். அதை நீ உலகத்துக்கு உணர்த்துவதற்காக என்ன பண்ண? அவதாரம் பண்ண இடத்துல வளரல. ஒரு இடத்துல போய் மாடையும் கன்றுக்குட்டையும் மேய்ச்சென்று யாதவ குலத்துல கறவைகள் பின் சென்று காணம் செல்பவனாக வளர்ந்த. ஆனா நீ பிறந்ததோ தேவகி வசுதேவருக்கு இந்த ஒரு குலத்துல. மறுபடியும் அங்க திரும்பி வந்துட்ட. அதனால உனக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணணும். அதுல முக்கியமானது உபநயனம். அந்த உபநயனத்தை நீ பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டையோ இல்லையோ, தாயார் தகப்பனாரான வசுதேவரும் தேவகியும் அவர்களுடைய கடமையா அதை பாவிச்சுண்டு உன்னுடைய உபநயன மகோத்சவத்தை கோலாகலமாக நடத்தினான். அதை பண்ணி வச்சவர் யாரு? அந்த குலத்துக்கே குருவாக இருக்கக்கூடியவர் கர்காச்சாரியர்.
கர்க மகர்ஷியத்தான் வசுதேவர் ரகசியமா நந்தகோகுலத்துக்கு அனுப்பி கம்சனுக்கு தெரியாம உனக்கு நாமகரணம் பண்ண வச்சார். அந்த கர்கர் தான் உனக்கு கிருஷ்ணர்னு பேரை வச்சிருக்கார். அதனால அவர்தான குலகுரு. அவரை கொண்டு உனக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும்னு வசுதேவரும் தேவகியும் சேர்ந்து உனக்கு உபநயனத்தை நடத்தினான். நாமகரணம் உபநயனம் ரெண்டுமே உனக்கு ரெண்டு வேற இடத்துல நடந்திருந்தால் கூட உன்னுடைய அதிர்ஷ்டம் அதை ரெண்டுத்தையுமே தற்செயலாக பண்ணி வைத்தவர் உங்க குலகுருவான கர்க மகரிஷியாக அடைஞ்சுட்டார். அந்த கர்கர் தான் நீ ராமனாக அவதாரம் பண்ணும் போது வனவாசத்துக்கு நீ கிளம்பச்சே உன்னிடத்துல வந்து தானத்தை கேட்க, அப்ப அவருக்கு ஆயிரக்கணக்கான பசுமாடுகளை நீ தானமா கொடுத்து கோமானாக அவரை மாத்தின. அதே தானமாக கொடுக்கப்பட்ட பசுமாடுகள் தான் உங்ககிட்ட வரங்கேட்டு நந்தகோகுலத்துல அவைகளே பசுமாடுகளாக வந்தது. நீ அவைகளை ஓட்டின. அப்ப வந்த கர்கர் தான் இந்த அவதாரத்திலையும் அதே கர்கரே உனக்கு குலகுருவாக வந்து அங்க வசிஷ்டர் இருந்த ஸ்தானத்தை இவர் எடுத்துட்டு உனக்கு உபநயனம் நாமகரணம் இதெல்லாம் பண்ணி வச்ச. உபநயனம் பூர்த்தியான உடனே அடுத்த கடமை என்ன? குருகுல வாசம் போகணும். ஒரு குருவை ஏத்துண்டு அவரிடத்துல எல்லா விதமான கலைகளையும் படிக்கணும். குருவா நீ யாரை தேர்ந்தெடுத்த? கத்வா சாந்தி பனியோ. கத்வா சாந்தி பனியம்னா அதான் ஸ்லோகமே இந்த தசகத்துல ஆரம்பம். சாந்திபினி அப்படின்ற ஒரு மகரிஷியின் இடத்துல, அவர் அவந்திபுரம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கார். நன்கு கற்றவர். கர்கருடைய ஆலோசனையின் பேர்ல பலராமனையும் கண்ணனையும் கொண்டு அவருடைய ஒரு பாடசாலையில குருகுலவாசமாக அனுப்புறாளாம். அங்கதான் குச்சேலரும் இருந்து படிச்சார். அவ ஒன்னா படிச்சு அந்த குச்சேலருடைய கஷ்டத்தை பின்னாடி கண்ணன் தீர்க்க போறார். அந்த சரித்திரங்கள் பின்னாடி நாராயணியத்துல நமக்கு வரப்போறது. அவரை ஆசிரியிச்சு அந்த மகர்ஷியின் இடத்துல சாந்தீபனியின் இடத்துல குருகுலவாசம் பண்ண. குருவாயூரப்பா, இதனால நீ எங்களுக்கெல்லாம் ஒரு நீதியை உணர்த்தரேன்னு இவர் குருகுலவாசத்தை வச்சுட்டு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சே பட்டத்ரி ஒரு பரிணாமத்தை வர்ணிக்கிறார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம இப்ப இந்த திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை வழக்கம் போல அடைஞ்சிட்டு வந்துடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலிலே அநேகமாக அனைத்து திவ்ய தரிசனங்களையும் பூர்த்தி செய்த நாம் கடைசியாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வேணுகோபாலனை மூலமூர்த்தியாக தரிசிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் வேணுகோபால சுவாமியினுடைய சர்வ தாபங்களையும் தீர்க்கக்கூடிய பலவிதமான சுதை சிற்பங்கள் நிறைந்த விமானத்தினுடைய தரிசனத்தை அடைந்து உள்ளே நாம் கருவறையை நோக்கி செல்லும் போது ஜெயன் விஜயனாகிய இரு துவாரபாலகர்கள் நமக்கு அனுமதியை அளித்து வரவேற்க இதோ மூலஸ்தானத்திலே ஆச்சரியமான சேவையை வேணுகோபாலன் மூலமூர்த்தியாக நமக்கு அளிக்க துவங்கிவிட்டான். நின்ற திருக்கோலம், உயர்ந்த கிரீடம், கார்மேலி மேனி நிறத்து கண்ணபிரானின் அழகான திருமுகம் நம்மை வசீகரிக்கின்றது. அதிலே அலங்கரிக்கக்கூடிய திருமண் காப்பு, அதற்கு கீழ் குளிர கடாட்சிக்கக்கூடிய திறந்த நேத்திரம், சதுர்புஜங்கள், திருத்தோள்களை அலங்கரிக்கக்கூடிய சங்கும் சக்கரமும் இருபுறமும் பரிமளிக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு சேவை, உயர்ந்த கர்ணபத்திரம், 2 திருக்கரங்களிலே புல்லாங்குழலைத்தான் லாவகமாக ஏந்தி கொண்டு வந்தே முராரே சரணார விந்த துவந்துவம் தயா தர்சித சைவவசிய என்று அவனை பக்திபாவத்தோடு நாம் தரிசித்துக் கொள்ளுகின்றோம். வக்ஷஸ்தலத்திலே அழகான லக்ஷ்மி பதக்கத்தை தான் தரித்துக் கொண்டு கம்பீரமாக ஆரஞ்சு வர்ண பட்டு வஸ்திரம் பளிச்சிட நீர், வானம், மண், எரி, கால் ஆய் நின்ற நெடுமால் இவரது சேவை நமக்கு ஆரோக்கியமான வாழ்வை இங்கே அளிக்கின்றது. வேணுகோபாலன் அல்லவா, திருவடியை தேடுகின்றோம். ஆகா, இடது திருவடி மீது வலது திருவடியானது தாங்கி இரு திருவடிகளுடைய தரிசனத்தை அடைந்து சரணடைகின்றோம். கவச்சம் சார்த்திய திருவடிகளுடைய திவ்ய தரிசனம் நமக்கு கவச்சமாக அமைய, அதற்கு பின்னால் கவச்சமும் சார்த்தி கொண்டு ஒரு பசுமாடும் சிறிய உருவத்திலே நமக்கு காட்சியை அளிக்க கோபாலனாக வேணுகோபாலனாக கண்ணனை அரவணைக்க, ஒரு புறத்திலே அவருக்கு ருக்மிணி பிராட்டியானவள் ஸ்ரீதேவியாக சுத்வா குணான் புவனசுந்தரா என்று வேணுகோபாலனை பிரேம பக்தியுடன் அழைத்துக் கொண்டு கிரீடம் திலகம் பளிச்சிட நின்ற திருக்கோலத்திலே நமக்கும் ஐஸ்வர்யங்களை அளித்துக் கொண்டு காட்சி அளிக்கின்றாள். மற்றொரு புறத்திலே சத்யபாமாவானவள் நீல பட்டுடுத்தி
வலது கையிலே தாமரை பூவை ஏந்தி கிரீடத்தை தரித்துக் கொண்டு நம்மை நோக்கிக் கொண்டு பூமியிலே நாம் அடைய வேண்டிய பொறுமையை அளித்துக் கொண்டு காட்சியை அளிக்க இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு கண்ணன் குருகுலத்திலே அடையக்கூடிய ஆனந்தத்தை 76வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்திலே தொடர்ந்து கேட்க துவங்கிவிட்டோம். கத்வா சாந்தி பெனி மத சதுஷ்டி மாத்திரைகே. குருவாயிரப்பா, நீ குருகுலவாசத்துல ஒரு நீதியை எங்களுக்கு உணர்த்துறேன் தானே பட்டத்திரி சொன்னார். என்ன நீதி? அவரே சொன்னாராம், ஒரு மனிதனுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அந்த குருவுக்கு அப்புறம் தான் ஒருத்தனுக்கு தெய்வமே. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. அம்மா அப்பா அப்புறம் குரு. அதுல அம்மா அப்பாவை இப்ப அடைஞ்சாச்சு, அப்புறம் குருவருளை அடையணும். அப்படின்றதுக்காக நீயே பரமாத்ம ஸ்வரூபம், எல்லாரையும் சிருஷ்டி பண்ணவன் நீதான். இருந்தாலும் ஒரு பிறவியை நீ எடுக்கும் போது உனக்கு சாந்தீபனி மகரிஷி எல்லா விதமான கலைகளையும் கத்துக் கொடுக்க கூட குருவா இருக்கும்னு அவர்கிட்டக்க நீ போன. பிரகலாதனுடைய சரித்திரத்துல உன் பக்தனுக்கு கர்ப்பத்திலேயே நாரதரை ஒரு குருவா கொண்டு விட்ட. உன்னையே 5 வயசுல தபஸ் பண்ண துருவனுக்கு அதே நாரதரை குருவாக ஆக்கின. ஆக உலகத்துல நீயோ உன்னுடைய பக்தர்களோ கடைபிடிக்க வேண்டிய தர்மம் அந்த குல தர்மமாகவே குருவனுடைய அருளை பெறுவதாக இருக்கும்ன்றதுக்காக உலகத்துக்கு எங்களுக்கு உணர்த்துவதற்காக குருவாயிரப்பா அந்த சாந்தீபனி மகரிஷி இடத்துல நீ குருகுலவாசம் பண்ண. ஆனா ரொம்ப சுலபமாகவே அவரிடத்துல 14 நாட்கள்ல, அதாவது 14 நாட்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை வேதத்தையும் பகவான் படிச்சு முடிச்சுட்டாரா. அதுக்கப்புறம் 64 நாட்கள்ல 64 கலைகளையும், இருக்கிறதே மொத்த கலைகள் ஆய கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அந்த 64 கலைகளையும் சர்வஜஸ்தோ சகமுசலினா சர்வ வித்யம் கிரகித்வா எல்லாத்தையும் நீ அவ்வளவு அழகா கத்துண்ட. இதுல பெருமை யாருக்கு தெரியுமா குருவாயிரப்பா? 64 நாள்ல உனக்கு அந்த கலையை கத்து கொடுத்திருக்காருன்னா அந்த குருவோட பெருமை எப்படி இருக்கணும். அதனால தானே நீ அவரை போய் நீ குருவாக தேர்ந்தெடுத்து ஆசிரியிச்ச. அவர் ஒரு உயர்ந்த மகானுபாவராக தெரிகிறார். எல்லா அபியாசமும் முடிஞ்சது, சுருக்கமா கத்துன்ட்ட 64 நாள்ல குருவை நமஸ்காரம் பண்ண. உங்களுக்கு என்ன தட்சணை வேணும்னு கேட்ட. அவர் என்ன தட்சணை வேணும்னு அவர் கேட்க நினைச்சு அவர் அந்த ஒரு வார்த்தையை தட்சணையா சொன்ன உடனே நீயே ஒரு சமயம் யோஜனை பண்ணையாமே அப்படின்னு குரு தட்சணையாக இந்த குருவாயூரப்பன் என்ன கொடுக்க போறார்ன்றத ஆச்சரியமாக நமக்கும் பட்டத்திரி தொடருகிறார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் அம்மாபேட்டையிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே வந்தவாசிக்கு அருகில் உள்ள மேல்பாதி என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ விஜயராகவ பெருமாளின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.